தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதாவை எதிர்த்து அதிமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை. பிரேமலதாவை எதிர்த்து அதிமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தற்பொழுது திமுக கூட்டணியில் பெட்டி வாங்கிவிட்டு தன்னை இணைத்து கொண்டார். அவருடைய தம்பிக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கி கொடுத்தார். 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஒரு தொகுதி விருதுநகர் தொகுதியில் பிரேமலதாவின் மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிடுகிறார். பிரேமலதா விருத்தாச்சலம் அல்லது ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. பிரேமலதா போட்டியிடுகின்ற இந்த 2 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடவில்லை. பிரேமலதா போட்டியிடுவதாக கூறப்படுகிற விருத்தாச்சலம் அல்லது ரிஷிவந்தியம் அந்த 2 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை. அதற்கு பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த தொகுதியை தள்ளிவிட்டுள்ளது. அதாவது பிரேமலதாவை எதிர்த்து போட்டியிட்டால் தோல்வி அடையலாம், ஆகவே அதை பாமகவுக்கு தள்ளிவிடலாம் என்ற முடிவோடு எடப்பாடி இதனை செய்துள்ளார். அதே நேரத்தில் ரிஷிவந்தியம் விருத்தாச்சலம் 2 தொகுதியிலும் வன்னியர்கள் அதிகமாக இருப்பதால் பாமகவுக்கு கொடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று கருதி கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது பிரேமலதாவை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். பிரேமலதா பாமக வேட்பாளரை சமாளிப்பாரா என்பது தெரியவில்லை. வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.